வணக்கம். வெல்கம் டு டயபெட்டிஸ் ஐ ஓப்பனர்ஸ் வித் டாக்டர் இந்து. என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன். நான் மும்பையில் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நான் பேச போகிறது கன்சென்ட். கன்சென்ட்னா பர்மிஷன். அதாவது இந்த வெளிநாடு இந்த இப்போ எம்ஆர்சிபி படிக்கும்போது அவங்க ஒரு சின்ன சின்ன டெஸ்ட்டுக்கு கூட அவங்க பேஷண்ட்டை கூப்பிட்டு நாங்கள் செய்யலாமா அப்படின்ட்டு ஒரு கன்சென்ட் ஃபார்மில் பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணுறாங்க. நம்ம நாட்டில் அந்த அளவுக்கு இல்லை. சின்ன சின்ன டெஸ்ட்லாம் டாக்டர்ஸ் பாதர் பண்ணுறது இல்லை. கன்சென்ட் வாங்குறதுக்கெலாம் இந்த டெஸ்ட் பண்ணணும், இந்த நோயை கண்டுபிடிக்க அப்படின்ட்டு நேரடியாக பண்ணிடுறாங்க. ஸோ எந்த ஒரு உங்கள் மருத்துவர் ஏதோ ஒரு சொல்கிறாரு, இந்த ஆப்ரேஷன் அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணணும், ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த முதுகெலும்பில் ஊசியை போட்டு எடுக்கணும், இல்லை போன் மேரோ பயாப்சி பண்ணணும், இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய டெஸ்ட்டை சொல்லும்போது நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் அதை பற்றி படிச்சுட்டு இல்லை செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கு கன்சென்ட் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதுக்கு விளக்குறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் மும்பையில் இருக்கிறதால சென்னையில் இருக்க எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன பிரச்சனைனாலும் அவங்க டாக்டர்கள் என்ன சொன்னாலும் என்கிட்ட ஃபோன் பண்ணி பெர்மிஷன் கேட்பாங்க. இது கரெக்டாக, அவர் சொல்கிறது கரெக்டாக அப்படின்னு கேட்டுப்பாங்க. அந்த மாதிரி எங்கள் ரிலேட்டிவ் ஃபோன் பண்ணி எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி உடனே ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் அப்படின்னு சென்னையில் இருக்க ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் பேர் தான் சொன்னாங்க அந்த ரிலேட்டிவ். அப்போ நான் ஃபைலெல்லாம் அனுப்பி வை அப்படின்னு சொன்னேன். ஃபைலெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு வயிற்றில் அசைட்டிஸ்னால் அந்த லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு தண்ணி கொஞ்சம் தேங்கும். அப்போ நான் சொன்னேன், இதுதான்மா மெயின், லிவர் ப்ராப்ளத்தை ட்ரீட் பண்ண பிறகு தான் இந்த ஹெர்னியா இப்போ பிரச்சனையே இல்லையே, ஹெர்னியா அப்புறம் கூட பண்ணிக்கலாம், அது இப்போ இந்த கத்தியே வைக்கக்கூடாது, இவருக்கு வயிற்றில் தண்ணி தேங்கி இருக்குது லிவர் பிரச்சனையால். அதை உடனே அந்த மகளுக்கு ரொம்ப கோவம் அதே மாதிரி தான், வயலன்ஸும் இல்லை, அந்த டாக்டரை போய் கண்ணாப்பின்னான்னு திட்டிட்டு அந்த அவங்க அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு லிவர் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். நான் சொன்னேன், அட்மிட் பண்ணாத, சும்மா லிவர் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் காட்டு. அவர் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டு அவருக்கு இருந்த நோய் பேர் ஆட்டோ இம்யூன் ஹெப்படைட்டிஸ், வயிற்றுல நீர் கோத்துருக்கு. அவரும் அதே தான் சொல்லியிருக்காரு, இது கத்தியெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த நீரை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த டயக்னோசிஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஆட்டோ இம்யூன் ஹெப்படைட்டிஸ். இதுக்கு நாங்கள் ஸ்டிராய்டு தான் கொடுப்போம். ஸோ அந்த பெரியவருக்கு அந்த லிவர் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்டிராய்டு வெறும் அவுட் பேஷண்ட்டாகவே அட்மிட்லாம் பண்ணவே இல்லை, ஸ்டிராய்டு கொடுத்து அந்த நீர் சிறுநீரில் போகிறதுக்காக ஆல்டாக்டோன்னு ஒரு மருந்து கொடுத்து அவர் 1 மாதத்துலேயே நல்லா ஆகிட்டார். நல்லா சாப்பிட ஆரம்பிச்சார். ரொம்ப சாப்பிடாம ஒரு மாதிரி ரொம்ப வாடி வதங்கி போயிருந்தவர் இந்த வைத்தியத்தில் இந்த ஸ்டிராய்டு போட்டு அந்த ஆல்டாக்டோன் கொடுத்த உடனே 1 மாதத்துலேயே நல்லா ஆகிட்டார். ஸோ இதில் அந்த கேர்ள் நல்ல ஒரு இன்டெலிஜென்ட்டாக உடனே என்னை காண்டாக்ட் பண்ணி இது தேவையா அவசியமா இருந்தது, அவருக்கு ஹெர்னியா இருந்தது நோ டவுட், ஆனால் ரொம்ப ரொம்ப சின்ன ஹெர்னியா, அதை உடனே எமர்ஜென்சியாக ஆப்ரேஷன் பண்ணணும்லாம் அவசியமே இல்லை. அவருக்கு எமர்ஜென்சியாக பண்ண வேண்டியது லிவருக்கான இது. இத்தனைக்கும் அந்த ஸ்கேனில் கிளியராக எழுதி இருந்தது அசைட்டிஸ் அப்படின்னு. அப்படியும் அந்த மருத்துவர் சர்ஜன் இல்லை இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு இது பண்ணியிருக்காரு, கட்டாயப்படுத்தியிருக்காரு. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, உங்கள் ஃபேமிலிலையும் ஏதோ ஒரு ப்ரொசீஜர் சொல்கிறாங்க, பெரிய ப்ரொசீஜர் சொல்கிறாங்க, இல்லை ஆப்ரேஷன் சொல்கிறாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு செகண்ட் ஒப்பீனியன் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போல்லாம் ஆன்லைன்லேயே நிறைய டாக்டர்ஸ் செகண்ட் ஒப்பீனியன்லாம் கொடுக்குறாங்க. ஆன்லைன்லேயே சார் இது கரெக்டாக, இந்த வைத்திய முறை கரெக்டாக, இதுக்கு கேன் ஐ கோ ஹெட் வித் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்டு ஒரு முடிவு எடுத்தால் இந்த மாதிரி தேவையில்லாத அந்த மனஸ்தாபங்கள், தேவையில்லாத கோபதாபங்கள், மருத்துவர் மேலே கோபங்கள், ஹாஸ்பிட்டல் மேலே கோபம், ஹாஸ்பிட்டலில் இங்கே பாம்பேயில் ஹாஸ்பிட்டல்ஸே அடித்து நொறுக்கிடுவாங்க. அதுக்காக நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோம்னா கிளியராக சொல்லிவிடும், இதுதான் இந்த வைத்தியத்துக்கு இதுதான் வைத்தியம், ஆனால் இந்த வைத்தியத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் வரக்கூடும், வரலாம், இதுக்கெல்லாம் தயார்னா இதுக்கு சைன் போட்டி அப்படின்ட்டு இப்போ பாம்பேல எல்லாம் ரொம்ப வந்துருச்சு. அது சென்னையிலும் இல்லை, தமிழ்நாட்டிலையும் மக்களுக்கு நான் என்ன வேண்டுகோள் விடுக்கிறேன்னா, எந்த ஒரு இதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, ஏதோ ஒரு ஆப்ரேஷன் திடீர்னு டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்னொரு மருத்துவர்கிட்ட போய் ஒரு மாற்று கருத்தை வாங்குறது மிகவும் நல்லது. நன்றி, வணக்கம்.